அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு மீன் குழம்பு தான் சமைக்க போகிறோம். ஸோ கடாயில் எண்ணெய் போட்டாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வடவும் நம்ம சேர்த்துடலாம். ஸோ என்ன மீன் அப்படின்றத நான் வீடியோவில் அப்படியே 1 by 1 சொல்கிறேன். ஒரு அருமையான மீன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வந்து சமைக்க போகிறோம். வெங்காயம், கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா நாம் வதக்கி விட்டுறலாம். ஒரு அருமையான மீனுங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுவலுக்கும் குழம்புக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த குழம்பு வந்து தாளித்து விட்டுட்டு நான் உங்களுக்கு அந்த மீன் க்ளீனிங் வீடியோவை நான் காமிக்கிறேன், பாருங்கள். இந்த மீன் பேர் என்ன? கத்தலையா? சாதம் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்குறாங்க. இந்த மீனை வந்து பாருங்கங்க. இந்த மீன் பேர் வந்து கத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். ஸோ இப்போ வந்து அடுத்தது தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி, அதில் நம்ம மிளகாய்த்தூள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதை தாளிச்சிட்டு நம்ம மீனை வந்து க்ளீன் பண்ணலாம். இந்த மீன் வந்து ஒரு சுவையான மீன்களில் இந்த கத்தலை மீனும் ஒன்று. அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து பெரிய சைஸ் கூட வளரும். இதில் இப்போ இன்றைக்கி நாம் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ்லாம் கூரல் மீன் 20 லட்சம் 30 லட்சத்துக்கு ஏலம் போகுது ஒரு மீன். டன் கணக்கில் பெருசாகுமா? அது வந்து ஃபுல்லாக வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அந்த கூரல் மீன். இதோட பெரிய சைஸ். ஆமாம், அதாவது பெரிய சைஸாக இருக்கும்போது அதுக்கு வேற ஒரு பேர் என்ன? தூரலா? கூரல். கூரல் மீன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து சின்ன சைஸு. இப்போ நம்ம வந்து கடலில் வந்து ஒரு பெரிய மீனெல்லாம் வளரும் பார்த்திங்களா, பெரிய டன் கணக்கில். அந்த மாதிரி வெயிட் உள்ள மீன் வந்து இந்த மீனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெரிய சைஸ் மீனாக வந்து வளரும். பாருங்கள், இதில் எல்லாமே கத்தலை தானா இல்லை மிக்ஸ் ஆகி கிடக்கா? குருவா இருக்குது, சென்னாவரை இருக்குது, நாக்கு மீன் இருக்குது. ஸோ நான் இதை அப்படியே வந்து க்ளீன் பண்ணும்பொழுது எந்தெந்த மீன் என்னென்ன மீனுன்றது பேர் அப்படியே நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடுச்சு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்கு? குழம்பு கூட்டி வச்சுருக்கோம், மிளகாத்தூள், உப்பு, புளிலாம் போட்டு. ஓகே, இது அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த குழம்புல நம்ம எதையுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதாவது காய்கறிகள், முருங்கைக்காய் வந்து இன்றைக்கி கிடைக்கல. ஸோ எங்கள் மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து இன்றைக்கி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மீன் மட்டும், இந்த கத்தலை மீனை மட்டும் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம். அண்டு மீன் வறுவல் வந்து செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வந்து மீன் க்ளீனிங்கை பார்க்கலாம். பாருங்கள் கைஸ், இந்த மீன் பேர் வந்து ராம்பாறைன்னு சொல்லுவாங்க. நவரையா? இந்த மீன் பேர் வந்து நவரை. ஏன் நான் ராம்பாறை அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இதில் 2 கோடு வருது பாருங்கள். இதே மாதிரி கோடு தானே ராம்பாறையிலையும் வரும். ஸோ அதனால் நான் வந்து இது வந்து ராம்பாறை அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கும் ராம்பாறைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? இது வந்து சென்னாவரை வகையை சேர்ந்தது. சங்கரா, சென்னாவரை, அது வந்து பாறை வகையை சேர்ந்தது. இது வந்து சென்னாவரை, சங்கரா, அந்த இதில் வர்றதுல சென்னாவரை, நவரை. இது கரெக்டா? உருட்டு நவரை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். அதே நான் சொன்னது வந்து ராம்பாறையும் வந்து கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும். அது ஆனால் சிங்கிள் கோடு வருமா, மஞ்சள் கலர் பாறை மீன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆமாம். ஸோ பாருங்கள் காய்ஸ். ஓகே, அப்படியே இதில் போட்டுடலாம். இது வந்து இலக்கொருவா.
இது வந்து பார்த்திங்கன்னா இலை பொருவா அப்படின்னு சொல்லுவோம். பொருவாலேயே டேஸ்டான பொருவா இதுதான். ஆமாம், ஆனால் முள் ஜாஸ்தி இருக்கும். முள் இருக்காது அதிகமாக. இருக்காதா? அந்த பெரிய பொருவால தான் இருக்கும். அந்த மீனையும் காட்டுறேன். பாருங்க. ஓகே, இது வந்து பெரிய பொருவா. இது வந்து பெரிய பொருவா. இந்த பொருவா இலை பொருவா, இது வந்து நார்மல் பொருவா. ஓகே, பொருவா மீன் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் இல்லை? நல்லா ரெண்டு போட சொன்னேன், கலப்பு மீனா குழம்பு வைக்கலான்னு. வெறும் கத்தலை மீன் மட்டும் குழம்பு வச்சோன்னா குழம்பு நேற்று போன மாதிரி ஆகிடும். பாருங்க கைஸ். ஓகே, இது வந்து நாக்கு மீன் இருக்கிறதுலே இதுவும் வந்து ஒரு சுவையான மீனுங்க. நாக்கு மீன் நிறைய பேர் இந்த மீனை பார்த்துட்டு என்னடா இது நாக்கு மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த நாக்கு மீனை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா, இந்த நாக்கு மீன் இருந்தாலே ஓடி போய் நாக்கு மீன் எடுத்துடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சுவையான மீன். கரெக்டு தானே? மீனவர்கள் எல்லோருமே ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீனில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த நாக்கு மீன். இப்போ இந்த மீனில், இப்போ இங்கே இருக்கிற மீனில் வந்து ஒரு மீன் அவங்க வந்து எந்த மீன் எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக நாக்கு மீன் எடுத்துருவாங்க. என்ன சொல்கிறேன்? அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு சுவையான ஒரு டேஸ்டான மீன் வந்து நாக்கு மீன். வறுத்தாலும் சரி, குழம்பு வச்சாலும் சும்மா நாக்கில் போட்டால் கரையிற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த நாக்கு மீனை வந்து வறுத்தா கூட அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கரையிற மாதிரி இருக்கும். கரெக்டு தானே? மாவு மாதிரி. இது என்ன மீன்? இதுவும் அந்த பொருவா மீன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கத்தலை மீனை க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல கொடுவா மீன் மாதிரி நல்ல பெரும் மீனாக வளரும். அப்படியே டேஸ்ட்டும் கொடுவா மீன் டேஸ்ட் இருக்கும். ஆமாம், சில பேர் இதை வந்து கொடுவானே ஏமாற்றி விற்றுருவாங்க மேற்கு சைடெலாம். ஆமாம், இது பெரிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, மீன் வந்து ஒரு மாதிரி போதையில் வந்து அப்படியே அப்படியே மேலே அப்படியே சுற்றிக்கிட்டே கிடக்கிற மாதிரி கிடக்கும் கடலில் இந்த மீன். பெரிய சைஸ். ஆமாம், இதுதான் பார்த்துக்கோங்க கத்தலை மீன். இதை வந்து இந்த மேற்கு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கொடுவா. ஆமாம், இது என்னன்னு சொல்லி விற்றுருவாங்கன்னா கொடுவா மீனே சொல்லி ஏமாற்றி விற்றுருவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு உண்மையான பேர் வந்து கத்தலை. இதில் இன்னொன்று இருக்குது, பொன்னா. அது வந்து ரேட் அதிகம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க பாருங்கள். ஓகே, ஸோ இதில் நாக்கு மீன் இருக்குது, பொருவா மீன் இருக்குது, கத்தலை மீன் இருக்குது. இதில் இந்த பெரும் சைஸை வந்து வறுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சின்ன சைஸ் மீனை மட்டும் குழம்புக்கு போட்டுறதா சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். 100 ரூபாய்க்கு மீன் நிறையா தான் இருக்குது. ஆமாங்க கைஸ், இன்றைக்கி வந்து மீன் வந்து பொடி மீனாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துட்டாங்க. இந்த மீன் வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் நல்ல லாபம். ஏன்? இது 1 கிலோ 50 ரூபா 60 ரூபாய்க்கு தான் விற்கும். ஆனால் வாங்கிட்டு போகிறவங்க 250 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏன்னா மீன் வந்து அந்த மாதிரி ஒரு சதையாக இருக்கிற மீன் இல்லை? மீன் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் கைஸ், க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீனை நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம மீன் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். பாருங்கள், இந்த மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு கரெக்டாக. ஸோ நம்ம இப்போ வந்து போட போகிறோம். பாருங்கள், சரியான ஹீட்டு. ஸோ மீன் அப்படியே நம்ம வந்து போட்டுடலாம். எல்லா மீன் இதில் காமி பார்ப்போம். ஓகே, மீன் எல்லாத்தையும் குழம்புல போட்டாச்சுங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோன்னா ஒரு அருமையான மீன் குழம்பு தயாராகிடும். இப்போ நம்ம வந்து வறுவலுக்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த மீன் எல்லாமே வந்து வறுவலுக்கு நான் உங்களுக்கு வந்து அப்படியே கோடு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வறுவலுக்காக. ஸோ 2 சைடும் நம்ம இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் வறுவலுக்கு வந்து அருமையாக இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மீனும் வந்து கோடு போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய மீனாக எடுப்போம். ஓகே, பாருங்கள் காய்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம வந்து கீறி எடுத்துக்கலாம். அப்படி கீறினதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டோம். எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மீனுக்கு. பாருங்கள், இதுதான் இந்த நாக்கு மீன். ஸோ இதை வந்து நம்ம கோடு போட தேவையில்லை. மற்ற மீன் எடுத்து காமி பார்ப்போம். பாருங்கள் காய்ஸ், இப்போ நம்ம வந்து அருமையாக வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். வறுக்க வேண்டியதானே? ஓகே, ஸோ குழம்பு வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை வறுக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், நம்ம வந்து குழம்பு எடுத்து நம்ம இறக்கி வச்சிட்டோம். வீடியோவோட எண்டில் காமிக்கிறேன் குழம்ப. ஸோ இப்போ நம்ம வந்து மீனை வறுத்தரலாம். மீனை எடுத்து அப்படியே நம்ம தோசை கல்லில் வச்சிடலாம் கைஸ். வை, சரியான தீ ஓடிக்கிட்டுருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா கேமராவை நான் வந்து எட்ட வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், எல்லா மீனையும் நம்ம வந்து தோசை கல்லில் வச்சாச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து இது நல்லா ஒன் சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து திருப்ப போகிறோம். பாருங்கள், எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. மீன் உப்பாக இருக்குது. ஸோ நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதோட ஃபைனல் அவுட்புட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், மீன் குழம்பு. நான் அப்படியே மீன் காமிக்கிறேன் பாருங்கள். வேறு மீன் எடு. ஸோ பாருங்கள் கைஸ்,
ஒரு அருமையான மீன் குழம்பு, ஒரு அருமையான மீன் வறுவல். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.